ஹாய் ஹலோ மக்களே. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு சேஃப்டி ரிலேட்டட் ஜாப் வந்து போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து சிங்கப்பூரில் டிரைவிங் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இது தான். நீங்கள் இன்கேஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்நேரத்துக்கு பாப் அவுட் ஆகிருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிரைவர் ஜாப் சிங்கப்பூரில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டிரைவிங் எப்படி பண்ணுறது சிங்கப்பூரில் தெரிஞ்சுக்கணுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபாரினராக வந்து சிங்கப்பூரில் வரீங்க, உங்கள்கிட்ட வந்து ஃபாரின் லைசன்ஸ் இருக்குன்னா எய்தர் நீங்கள் வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் டிரைவிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணலாம், பட் அதை வச்சு நீங்கள் எந்த ஜாபும் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டியை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து லைசன்ஸ் இருக்குது சிங்கப்பூரில், உங்கள்கிட்ட ஏற்கனவே லைசன்ஸ் இருக்குன்னா அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, நீங்கள் இன்கேஸ் சிங்கப்பூர் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு ஓவர்சீஸில் எங்கன்னா ஓட்ட முடியுமான்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக சேலரியும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சிங்கப்பூரில் லைசன்ஸ் எப்படி வாங்கலான்றதை பார்த்துடலாமா? அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட வந்து எதர் வந்து ஒரு வீசா இருக்கணும். அது வந்து ஸ்டூடெண்ட் வீசாவாக இருக்கலாம், இல்லை இந்த ஒர்க் பண்ணுற வீசா இருக்குது பார்த்தீங்களா, எதர் ஒர்க் பர்மிட், இல்லை எஸ்பாஸ் இபாஸ்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது வீசா இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஆராக இருக்கலாம், இல்லைனா டிபெண்டன்ட் பாஸ் கூட வச்சு கூட வாங்கலாங்க. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம ஊரில் பைக் வந்து லைசன்ஸ் தனியாக வாங்குவோம் பார்த்தீங்களா, வித் கியர் வித்தவுட் கியர். அந்த மாதிரி சிங்கப்பூரில் வந்து பைக்கோட சிசி வச்சு தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இங்க நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 2B, இதுதான் ஸ்டார்டிங். அதாவது எனிதிங் பிலோ 200 சிசி, 200 சிசிக்குள்ள இருக்க பைக் எல்லாமே கிளாஸ் 2B. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் 2A வரும், 201 to 401, அது வந்து 2A. கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா எனிதிங் மோர் தென் 400 சிசி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, கிளாஸ் 3A வந்து காருக்கு வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் கார் வந்து ஓட்டலாம். கூட்ஸ் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதாவது அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 7250 kg இருக்கும். இது வந்து கிளாஸ் 4. ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து கிளாஸ் 5, மோர் தென் 7250 kg வந்து கிளாஸ் 5. கடைசியா பாத்தீங்கன்னா பஸ் ஓட்டுறது எல்லாமே கிளாஸ் 6. ஸோ நீங்க சிங்கப்பூர்ல வந்து ஒரு டிரைவர் ஜாப் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் 3 இருந்தாலே போதும். ஏன்னா கிளாஸ் 3 வச்சு தான் நிறைய கம்பெனியில எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூட்டு போவாங்க. ஒரு 13 பேக்ஸ், அதாவது 13 பேர் வந்து அந்த வண்டியில வந்து அகாமடேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க மினிமம் வந்து கிளாஸ் 3 வச்சிருக்கணும். நீங்க ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, அதாவது இந்தியாவில் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதணும், பேசிக் தியரி டெஸ்ட். இதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்க லைசன்ஸ் வந்து டைரக்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க லைசன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். அதாவது இப்போ கரண்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, சிப் வச்ச லைசன்ஸாக இருக்கணும். பழைய லைசன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் எம்பசியில் போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணுங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே போயிட்டு கரண்டாக இருக்குது பார்த்தீங்களா சிப் வச்ச லைசன்ஸு, அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வர்றது ரொம்பவே பெஸ்ட். அடுத்தது உங்ககிட்ட ஒரு வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. பேசிக் தியரி டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து அட்டென்ட் பண்ணலாம். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ், அதாவது உங்கள் பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸ் 2B அண்ட் கிளாஸ் 3Cக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். 2B நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பிலோ 200 சிசி வரைக்கும் தான் ஓட்ட முடியும் பைக்கை. கிளாஸ் 3Cன்றது ஆட்டோமேட்டிக் கார் மட்டும் தான் ஓட்ட முடியும். நீங்க வந்து வேலைக்காக தேடுறீங்கன்னா கிளாஸ் 3 வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் 4லேருந்து போகும். ஃபைனல் தியரி டெஸ்ட், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இஃப் ரிக்வயர்டு தான். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்கள் லைசன்ஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு மோர் தென் 90 கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐடிபி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். நீங்கள் டிரைவராக போகிறீங்கன்னா எவ்வளோ சம்பளன்றதை பார்க்கலாமா? இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணுறீங்க, அதாவது ஒரு கேப் ஓட்டுறீங்க, நம்ம ஊரில் எப்படி இந்த ஓலா யூபருக்கோ அந்த மாதிரி வந்து சிங்கப்பூரில் கிராப், கோஜெக்ன்றதெல்லாம் ஃபேமஸ். இது நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 2500லேருந்து 4500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பேஸ்ட் அப்பான் வந்து உங்கள் இன்சென்டிவ் ஏற்ற மாதிரி மாறும், இல்லை டிப்ஸும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது டாக்ஸி டிரைவர், இதுவும் மோர் ஆர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹையர் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 2800லேருந்து 6000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பட் இது எல்லாமே பேஸ்ட் அப்பான் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவராக கூட போகலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3200லேருந்து 5500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். டெலிவரி டிரைவர் பார்த்தீங்கன்னா 2200லேருந்து 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் லாரி டிரைவரும் போகலாம். இது வந்து 3000லேருந்து 6500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். கார்பரேட் டிரைவர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 3500லேருந்து 6000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே ஒரு எஸ்டிமேட் தாங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரையராக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியில் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் வந்து எடுக்கிறது, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் டீட்டெயில்டாக. இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட் எதனா கமெண்ட்ஸில் போடுங்க, அதை வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிங்கப்பூரில் டிரைவிங் ரிலேட்டடாக ஜாப் எதனா தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இதை பற்றி நிறைய நம்ம யூடியூப்பில் வந்து பேச போகிறாங்க. சிங்கப்பூரை பற்றி ஜாப் ரிலேட்டடு அண்ட் தென் என்னென்ன பார்க்கலாம் சிங்கப்பூரில். சிங்கப்பூர் மட்டும் இல்லை, மலேசியாவை பற்றி நம்ம அப்பப்போ வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.